ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்நெட்டில் பான் மூவிஸ் பார்க்கும்போது நம்ம பிரெயின் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக அடிக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஆன்லைனில் அடல்ட் மூவிஸ் பார்க்குறது பிளேபாய் மாதிரி அடல்ட் புக்ஸ் வாங்கி படிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த புக்கில் உள்ள சென்டர் பேஜில் இருக்க பிக்குக்கு மட்டும்தான் வேல்யூ. அதுவே கொஞ்ச நாளில் போர் அடிச்சிடும். பட் இந்த வெப்சைட்ஸில் இருக்க பான்லாம் அப்படி கிடையாது. ரொம்பவே அதிகமாக இது நம்ம பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும். ரீசன் என்னன்னா, ஒரு வீடியோவை கிளிக் பண்ணால் அதுக்குள்ள 10 வீடியோஸ் அப்படின்னு இது முடியாமல் போய்கிட்டே இருக்கும். உங்கள் பிரெயின் அவ்வளோ சீக்கிரம் டயர்டே ஆகாது. செகண்ட், இந்த பானுக்கு அடிக்ட் ஆகணும்னா அவர் ஆல்கஹால் ட்ரக்ஸ்னு ஏற்கனவே போதைப் பொருளுக்கு அடிக்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு சாதாரணமான ஆளாக கூட இருக்கலாம். ஒரு 10 to 5 ஜாப்க்கு போயிட்டு வர ஆல்கஹால் சிகரெட் கன்சம்ஷன் இல்லாத ஒரு ரெகுலர் கையாக கூட இருக்கலாம். இவங்க இதை சாதாரணமாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அடிக்ட் ஆகுறாங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, இவங்க இன்டர்நெட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இவங்களோட ரெகுலர் லைஃபுக்கு திரும்ப போயிடுறாங்க. தேர்ட், நம்ம அதிகமாக பான் பார்க்குறது எப்படி நம்ம பிரெயினை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பான் பார்க்கும்போது நம்மளோட பிரெயின் அதிகப்படியான தூண்டுதலுக்கு உள்ளாகுது. அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பிரெயின் பானுக்கு அடிக்டாக இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்ம ட்ரக்ஸ் இல்லை ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாலும் நம்ம பிரெயின் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பிரெயினுக்கு இது சாப்பாடு மாதிரி தேவைப்படுதுன்றது தான். இந்த மாதிரி நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம பிரெயின் நம்ம குவிட் பண்ண ட்ரை பண்ணாலும் திருப்பி அந்த சைட்டை செக் பண்ண சொல்லி நம்மளை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த இன்டர்நெட் பான்ன்றது ஒரு சூப்பர் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு நமக்கு ஆர்வத்தை தூண்டி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை காமிக்கும். ஆனால் அது உண்மையே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் டோபமைன்ற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறனால தான் இதெல்லாம் நடக்குது. அந்த ஹார்மோனோட வேலையே நம்மளை இந்த மாதிரி ஹாப்பியாக வச்சுக்கிறது தான். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம அடிக்ட் ஆகுறப்போ நமக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுத்தாலும் கூட போக போக இந்த ஹார்மோனோட நியூரோ ரிசெப்டார்ஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும். அது எப்படின்னா, ஒரு ஆள் 90 ml ஆல்கஹால் முதல் நாள் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோம். அவரு அன்னைக்கு ஃபுல் போதை ஆயிட்டாருன்னு வச்சுக்கோம். அப்படியே அவர் 1 வீக் கண்டினியூ பண்றாரு அப்படின்னா 1 வீக்குக்கு அப்புறம் 90 ml எடுத்துக்கிட்டா அவருக்கு ஃபுல் போதை ஏறலன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கிற ஒவ்வொரு டிராப்பும் அவர் அடிக்ஷன்ற பாதைக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போகும். இதே மாதிரி தான் நம்ம பாடியில் இருக்கிற டோபமைனை அக்செப்ட் பண்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஃபங்க்ஷன் ஆகுது. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன சூப்பர் ஸ்டிமுலஸ் உள்ள எக்ஸாம்பிள். ஸோ நம்ம பிரெயின் இந்த ஹை லெவல் ஆஃப் பானுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தாலும் கூட அப்புறம் போக போக எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் வரணும்னா நம்ம நிறைய நேரம் பான் பார்க்கணும்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் அடிக்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த அடிக்ஷன் பற்றி சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இது வெறும் பார்ட் 1 வீடியோ தான். இது பார்ட் 2 வீடியோ கைஸ். ஸோ மறக்காம பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி ஃப்ளோ இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். அண்ட் மேக் ஷுர் எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேலை இன்னும் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த சீரீஸில் வரப்போகுது. அதுக்காக தான் கைஸ் சொல்கிறேன். ஸோ விதவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிரெயினுக்குள்ள லிம்பிக் சிஸ்டம்னு ஒரு பார்ட் இருக்குது. அதுக்கு வெளியே இருக்க எல்லாத்தையும் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷங்களுக்கு மட்டும்தான் இது ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பாடியில் இருக்க கார்டெக்ஸ் பிரெயின் பார்ட்டை லாஜிக்கல் பிரெயின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நம்மளை யோசித்து செயல்பட வைக்கும். அதனால தான் ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணணும்னு யோசிக்கிற பொறுப்பு இதுக்கு உண்டு. பட் லிம்பிக் சிஸ்டம் அப்படி இல்லை. நமக்கு என்ன கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சி நம்மளை ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளேயே உட்கார வைக்கும். அப்புறம் நமக்கு பசிக்கிறப்போ, இல்லைனா நம்மளை யாராவது நல்லா கேர் பண்ணிக்கிறப்போ, இல்லைனா நம்ம யார் கூடயாவது சந்தோஷமாக இருக்கிறப்போ, எந்த ஒரு விஷயம் நமக்கு ஹாப்பினஸை கொடுக்குற விஷயமா இருந்தாலும் ஒரே டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான் நம்ம பிரெயினில் ரிலீஸ் ஆகும். இது நம்ம எதுக்காவது அடிக்ட் ஆனால் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு இல்லை. எல்லா அனிமல்ஸ்க்குமே இது நார்மலாக நடக்கும்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் ரேட்டை வச்சு ஸ்டடி பண்ணதுக்கு காரணம் ரேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். அப்படி பண்ணுறது மூலமாக நம்மளோட அடிக்ஷன் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணதான். பிகாஸ் நமக்கும் ரேட்ஸ்க்கும் ஒரே டைப் ஆஃப் லிம்பிக் சிஸ்டம் தான் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பாடியோட லிம்பிக் சிஸ்டமில் ரிலீஸ் ஆகிற கெமிக்கல்ஸோட பேலன்ஸ் தான் நம்மளோட பிஹேவியரை முடிவு பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். ஒருவேளை இதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் நம்ம மனநலம் சரியில்லாத ஆளாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது. நம்மளோட இந்த லிம்பிக் சிஸ்டம்க்கு ஒரே வேலை தான், நம்மளை ஹாப்பியாக கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுக்கணும் அண்ட் நம்மளை கஷ்டத்துலேருந்து தள்ளி வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம சர்வைவ் ஆகணும்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளை பார்த்துக்க ஹெல்ப் பண்ணும். உடல் அளவுலேயும் சரி, மனசளவுலேயும் சரி. உதாரணத்துக்கு, நெருப்புனா கை வைக்கக்கூடாது, ஐஸ்கிரீம்னா பிடிக்கும், டாக்னா பிடிக்கும், பாம்புனா பிடிக்காது. இந்த மாதிரி சில விஷயங்களை இதுவே நமக்கு சொல்லும். இதில் அடல்ட் மூவிஸ் நல்லதா கெட்டதா? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நீங்க பார்க்கறது தான் பிரெயினோட சென்டர். இதுல பார்க்க பிரைட்டா இருக்கிற இந்த பகுதிக்கு பேரு தான் ரிவார்ட் சென்டர்னு சொல்றாங்க. இது நம்மளோட லிம்பிக் சிஸ்டத்தையும் கார்டெக்ஸ் பார்ட்டையும் கனெக்ட் பண்ற பகுதி இது. இப்போ நம்ம இந்த ரிவார்ட் சென்டரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த இடத்துல கெமிக்கல் ரிலீஸ் ஆகும்போது தான் நீங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா ஃபீல் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு செக்ஸ் இல்லைன்னா ஆர்காசம்ல கிடைக்கிற ப்ளஷர் மாதிரி. அது மட்டும் இல்லாம இது நமக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு முடிவு பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பார்க்க தான் சின்னதா இருந்தாலும் இதோட வேல்யூ ரொம்பவே அதிகம்னு கூட சொல்லலாம். நம்மளால இதை கேட்காம ஒரு முடிவு கூட எடுக்க முடியாது. அட் த சேம் டைம் நம்மளை ஈஸியா அடிக்ட் ஆகிறதுக்கு இது ரிலீஸ் பண்ற கெமிக்கல்ஸ் தான் காரணம். நம்ம எக்ஸாமுக்கு சீரியஸா படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நல்ல மார்க் எடுத்தா வீட்டில் நமக்கு பிடிச்ச சைக்கிள் ஆர் பைக் வாங்கி தருவாங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம பாடியிலையும் இது ஃபங்க்ஷன் ஆகுது. இது நம்மளோட ப்ளஷரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தருது. அட் த சேம் டைம் ப்ளஷர் அடையணும்னு நம்மளை மோட்டிவேட் பண்ணவும் செய்யுது. இதனால தான் நமக்கு சாப்பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைனா நமக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் வர காரணமாக இருக்குது. இது லவ் செக்ஸுக்கு மட்டும் இல்லை, ஒருத்தரோட பழகிறதுக்கும் கூட இந்த சிஸ்டம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம செய்கிற பெரிய வேலைக்கெல்லாம் இந்த சிஸ்டம் உடனே ஆக்டிவேட் ஆகிடும். உதாரணத்துக்கு நம்ம பஞ்சி ஜம்பிங் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். அப்படி பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸைட்டிங்காக இருந்தால் அது நம்மளை திரும்ப பண்ண சொல்லி ஆக்டிவேட் ஆகிடும் இந்த ரிவார்ட் சென்டர். அது மட்டும் இல்லை, சாதாரண விஷயத்துக்கு கூட ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஒரு ஈவினிங் சன்செட் பார்க்கும்போதோ இல்லைனா நைட்டில் ஸ்டார்ஸ் பார்க்கும்போதோ இல்லைனா நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்மளை பார்த்து சிரிக்கும் போது கூட இது ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இதில் ரிலீஸ் ஆகிற சில கெமிக்கல்ஸ் நம்ம பிரெயின் பார்ட்ஸை ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணவும் செஞ்சிடும். நம்மளோட இந்த ரிவார்ட் சென்டருக்கு டோபமைன்ற கெமிக்கல் தான் ஆன் ஆஃப் பண்ணுற ஸ்விட்ச் மாதிரின்னு கூட சொல்லலாம். நம்மளோட இந்த ரிவார்ட் சென்டர் ஒரு இன்ஜின் மாதிரி, ஒரு கார் இன்ஜின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் டோபமைன் தான் பெட்ரோல் மாதிரி. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றப்போ உங்கள் பிரெயினில் இந்த டோபமைன் செக்ரீஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவே உங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டை சாப்பிடும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த சாப்பாடை சாப்பிட்டா தான் நான் ப்ளஷராக ஃபீல் பண்ண முடியும்னு உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு பிரியாணி வேணுமா இல்லை சாம்பார் வேணுமான்னு கேட்டால் நீங்கள் அதிகமாக பிரியாணி தான் சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கொக்கைன் இல்லைனா ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துக்கும் போது ரிலீஸ் ஆகிற டோபமைன் லெவலை விட நீங்கள் ஆர்காசம் ப்ளஷரை ஃபீல் பண்ணும்போது கிடைக்கிற டோபமைன் ரிலீஸ் ஒரு பிளாஸ்ட்னே கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஃபுட்டை சாப்பிடணுமா இல்லைனா இந்த பான் ஸ்டார் கூட செக்ஸ் வச்சுக்கணுமா அப்படின்னு தோணும்போது நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களோட ரிவார்ட் சென்டர் ஃபங்க்ஷனை ஸ்டிமுலேட் பண்ண தான் ட்ரை பண்ணுறீங்க. நம்மளோட பிரெயினில் இந்த டோபமைன் ரிலீஸ் எது பண்ணால் அதிகமாக நடக்குமோ அதை மட்டும்தான் பண்ண அதிகமாக ட்ரை பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு இந்த அடல்ட் மூவிஸ் பார்க்குற மாதிரி. நம்ம ஊரில் இருக்க இந்த கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்க பணக்காரங்க ஏன் சும்மா இல்லாமல் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் யூஸ் பண்ணி சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணிருக்கா? மணி சம்பாதிக்கிறத விட அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க பிரெயினில் டோபமைன் ஸ்டிமுலேட் பண்ண தான் அவங்க இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டோபமைன்ற ஹார்மோனுக்கு இவ்வளோ பவர் இருக்குது. இதை நம்ம அடல்ட் மூவிஸ் பார்த்து ப்ளஷர் ஆகாமல் நிறைய லைஃப் கோல்ஸை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறது மூலமாக கிடைக்கிறது தான் நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த சீரீஸில் இது பார்ட் 3 வீடியோ கைஸ். ஸோ மறக்காமல் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவை செக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விதவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் டோபமைன்ற ஹார்மோனை பற்றியும் அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் இதுக்கும் நம்ம அடிக்ட் ஆகிறதுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கிராஃப்ஸை பாருங்க. இது நம்ம பாடியில் உள்ள டோபமைன் லெவலை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது பார்க்க ஒரு மவுண்டைன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கலாம். பட் ஆக்சுவலாக பாடி ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எது இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் கண்டிப்பாக அது நார்மல் லெவலில் ரீச் ஆகணும். சரி, இப்போ உங்களுக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோம். நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலே உங்களுக்கு டோபமைன் லெவல் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோபமைன் செக்ரீஷன் லெவல் பயங்கரமாக இருக்கும். அண்ட் அவங்க ஃபுட் சமைக்கிறாங்க அதையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கடைசியாக அந்த ஃபுட்டு உங்கள் டேபிளில் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃபர்ஸ்ட் பைட்டில் டோபமைன் லெவல் உங்கள் பிரெயினில் ஒரு பிளாஸ்டே ஆகும்னு கூட சொல்லலாம். மொதல் வாய் சாப்பிடும்போது அது பீக் லெவலில் இருக்கும். அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சமாக ஸ்லோவாகி டோபமைன் லெவல் டிக்ரீஸ் ஆகி நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடும். இப்போ அதே கிராஃபை பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்ஸ் வச்சுக்கும் போதோ இல்லைனா மாஸ்டர்பேட் பண்ணும் போதோ பீக் லெவலில் இருக்கிறப்ப தான் நீங்கள் ஆர்காசமாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம பாடியில் இந்த டோபமைன்றது ஆர்காசம்ன்ற பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு வெஹிக்கிள் மாதிரி. பட் நம்ம ஆக்சுவலாக ஆர்காசமாக ஃபீல் பண்ணும்போது நம்ம பாடியில் ஓபியேட்ன்ற ஹார்மோன் தான் ரிலீஸ் ஆகும். அதுவும் டோபமைன் மாதிரி ஒரு நியூரோ கெமிக்கல் தான். நம்ம பாடியில் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா அதுக்கு நம்ம
நம்ம ஏதாவது புதுசாக பண்ண ட்ரை பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புதுசாக ஒரு கார் வாங்குற மாதிரியோ இல்லை பைக் வாங்குற மாதிரியோ அப்படி நம்ம பாடிக்குள்ளே டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம பாடியில் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சும்மா ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டாலே போதும் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் டோபமைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாடியில் உள்ள ரிவார்ட் சென்டரில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அங்கே இது நமக்கு போதுன்ற ஃபீலிங் வராமல் தடுக்க முடியும். நமக்கு இது போதும்னு கார்டெக்ஸ் பிரெயின் சொன்னால் கூட கேட்காம நம்மளை அடிக்ட் ஆகிற வைக்கிற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. ஸோ இதனால தான் நம்ம அடல்ட் மூவிஸ் பார்க்குறப்போ இந்த சாட்டிஸ்ஃபைங் ஃபீலை கொடுக்காம இன்னும் நம்மளை என்கேஜிங்காக வைக்கிது. அண்ட் நம்ம பாடியில் கூலிஜ் எஃபெக்ட்னு ஒன்று நடக்குது. அதை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு எவ்வளோதான் பிடிச்சிருந்த ஃபுட்டாக இருந்தாலும் அதை 3 வேளைக்கு கண்டினியூஸாக சாப்பிட்டா எப்படி போர் அடிச்சிருமோ அதே மாதிரி ஒரே பார்ட்னர் கூட ரொம்ப நாளாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் சீக்கிரமாக போர் அடிச்சிடும். இதை ரேட்ஸை வச்சு சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்ச எஃபெக்ட். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு செப்பரேட் வீடியோவில் இதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போது இந்த டோபமைன் லெவல் நம்ம அடல்ட் வீடியோஸ் பார்க்கும்போது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பிரெயினில் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மிட் போர்ஷன் வரும்போது அந்த டோபமைன் லெவல் பீக்குக்கு போயிட்டு போக அது அப்படியே சேச்சுரேஷன் லெவலுக்கு வந்துடும். ஸோ அந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுக்குள்ள டோபமைன் லெவல் சேச்சுரேஷன் ஸ்டேட்டுக்கு வந்தனால நம்ம ஈஸியாக அந்த வீடியோவை பார்த்து போர் அடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோக்கு ஜம்ப் ஆயிடுவோம். ஸோ இதே தான் ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்க்கும்போதும் நம்ம பிரெயினில் நான் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும், ஒரு சைக்கிள் மாதிரி. சயின்டிஸ்ட் இந்த டோபமைனுக்கு இன்னொரு நேம் வச்சிருக்காங்க, எ மாலிக்யூல் ஆஃப் அடிக்ஷன் சொல்றாங்க. பிகாஸ் நம்ம பிரெயின் இந்த டோபமைன் லெவல்ஸ் சேஞ்ச் ஆகுறனால தான் நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகுறோம் அப்படின்றத அவங்களும் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்கஹால், சிகரெட்ஸ், ட்ரக்ஸ் இது யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக ஃபீலை கொடுத்தாலும் கூட பட் இதெல்லாமே பண்ணுற காமனான ஒரு விஷயம் நம்ம பிரெயினில் இந்த டோபமைன்ற ஹார்மோனை ரிவார்ட் சென்டரில் அதிகமாக ரிலீஸ் பண்ண வைக்கிறது தான். இதனால தான் நம்ம பிரெயின் ஈஸியாக அடிக்ட் ஆகுது. நம்ம பிரெயினில் இந்த டோபமைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறனால தான் இது வேணும்னு யூஸ் பண்ணி ஈஸியாக அடிக்ட் ஆகுறாங்க. டோபமைன்றது நம்ம ஒரு பொருள் வேணும்னு எதிர்பார்க்கும் போதோ இல்லைனா அந்த பொருள் வேணும்னு நம்ம ரொம்ப ஏங்கும் போதோ கிடைக்கிறது தான். அந்த ப்ளஷரை அனுபவிக்கும் போது ரிலீஸ் ஆகிறது தான் இந்த ஓபியாய்ட்ஸ். ஸோ டோபமைனுக்கும் ஓபியாய்ட்ஸ்க்குள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ இந்த ஓபியாய்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலேயே ரிலீஸ் ஆகிற மார்ஃபைன் மாதிரி கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு காம்பவுண்ட் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு படம் பார்க்கணும்னு தியேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோம். நம்ம பிரெயினில் அப்போ டோபமைன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே அந்த மூவியை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அந்த செகண்ட்ஸில் நம்ம பிரெயினில் இந்த ஓபியாய்ட்ஸ் லெவல் தான் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு பொருள் வேணும்னு எதிர்பார்க்கும் போது இந்த டோபமைன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ இந்த ஓபியாய்ட்ஸ் அமைதியாக இருக்கும். அதே அந்த பொருள் நம்ம கிடைச்சோன்னா அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம பிரெயினில் இந்த ஓபியாய்ட்ஸ் லெவல் தான் பீக்கில் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்ம லைஃப்பில் ஸ்ட்ராங்காக லீட் பண்ணணும்னா நம்ம பாடியில் இந்த டோபமைன் சரியான அளவில் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்படி சரியான லெவலில் இருந்தால் நம்ம ஜாபில் நம்ம ஷைன் பண்ணுவோம். நம்மளை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளை ஈஸியாக சோஷியலைஸ் பண்ணிக்க முடியும். அது நம்மளை ரொம்பவே மோட்டிவ் பண்ணும். ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம பாடியில் இந்த டோபமைன் லெவல் சேஞ்ச் ஆகுறதுனால நமக்கு சைக்கலாஜிக்கல் லெவலில் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பான் அடிக்ஷன் இல்லைனா ஆல்கஹால் ஆர் ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரது மூலமாக நீங்கள் ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ முடியும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்னும் இந்த சீரீஸில் நிறைய வீடியோஸ் வர இருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணாத ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாவ் அ குட் டே. Thank you.